இது நோய் அல்ல. நம் உண்ணும் உணவு முறையில் சரிவிகித உணவு உண்ணும் அளவு தெரியாததால் நம் உணவாலே நமக்கு சிக்கலை உருவாக்கி கொள்ளுகிறோம். டயாபெட்டிக் அல்லது சுகர் இருக்கிறவர்களுக்கு சுகர் வந்தது என்று அவர்களுக்கு அறியும் வரை சரிவிகித உணவு என்பது அல்லது பேலன்ஸ்டு டயட் என்பது பரீட்சைக்கு படிக்க மட்டுமே உள்ள அட்டவணை என்று நினைத்து கொண்டிருப்போம். சரிவிகித உணவு கடைபிடிக்காததால் தான் அநேக உபாதைகள் நம் உடலை வந்து சேருகிறது. நமது நாட்டில் உள்ள 80% மக்கள் சராசரி வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அப்படியென்றால் உண்ணும் உணவு முறை சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு சராசரி உணவு இல்லாமல், அதாவது சாதம், சாம்பார், பொரியல் என்கிற சாதாரண உணவு முறையில் சரிவிகித உணவு